அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி வந்து அதாவது டாக்டர் கூட்டிகிட்டு வராங்க. காய்ச்சல் அதிகமாகிடுது கோயிலுக்கு போயிட்டு வந்து. அப்போ வந்துட்டு டாக்டர் வந்து பார்த்துட்டு சாதாரண ஃபீவர் தாங்க, ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு மாத்திரை கொடுக்குறாங்க. கார்த்தி, மாமா எனக்கு மாத்திரை சாப்பிட்டா வாமிட்டு வரும், வேண்டாங்கிறாங்க. இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டு போகிறாங்க. உடனே ஃபீவர் குறைஞ்சிருது. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஃபீவர் குறைஞ்சிருச்சு பற்றியா அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு மாத்திரை வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாத்திரை சாப்பிட்டா வாமிட்டு வரும்னு, இல்லை பரவாயில்ல, மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா தான் சரியாகும், மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ரேவதி போய் வாமிட் எடுத்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு ரேவதி அப்படிங்கிறாங்க. எனக்கு நான் தான் சொன்னல மாமா, மாத்திரை சாப்பிட்டா எனக்கு சேராது, வாமிட் வந்துடும் நான் சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு உடனே வந்துட்டு படுத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. எம்மா என்னாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா, ஏம்மா உடம்பு சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேங்கிறாங்க. அப்பா நான் காலையிலேருந்து வாமிட் எடுத்துகிட்ருக்குறேன்ப்பா, இதுக்கெல்லாம் காரணமே உங்கள் மாப்பிள்ளை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. உடனே அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உடனே வாமிட் எடுத்து மாப்பிள்ளை தான் காரணம்னே, சரி பொண்ணு மாசமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அதிர்ச்சியான மாதிரி அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே ஃபோனை கையில் வச்சுட்ருக்குறாங்க. அப்போ வந்து பெரிய மாப்பிள்ளை அங்கேருந்து வராரு. வந்தோடனே, மாமா என்னாச்சு அப்படியே ஃபோனை கையில் வச்சுட்டு உறைஞ்சி போய் நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒரு சந்தோஷமான விஷயம், அதனால தான் பேச்சே வரல அப்படிங்கிறாங்க. என்னங்கிறாங்க. ரேவதி உண்டாயிருப்பா போல், வாமிட் எடுத்துகிட்ருக்கிறா, என்ன சொல்கிறீங்கிற. ஆமாம் நான் காலையில் ஃபோன் பண்ணேன், வாமிட்டாக எடுக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டானோன்னே, ஓ மாமா இன்னுமா உங்களுக்கு புரியல, அப்போ ரேவதி உண்டாயிருக்கிறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இதை கேட்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தாத்தாவை போகிறீங்க, சாமுண்டீஸ்வரி பாட்டியாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ சாமுண்டீஸ்வரி பாட்டி ஆகிறான்னு சொன்னதை வந்து இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், மற்றவங்கக்கிட்ட வேணால் என்ன வேணாலும் பேசலாம், பேரம்பேத்திக்கிட்டலாம் எதுவும் பேச முடியாதில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. என்னை பற்றி எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சுவாதி வந்து சமையல் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தா, அதை பற்றி விளக்கமாக சொல்லிகிட்டு இருந்தேங்கிறாங்க. போய் சொல்லிட்டு இருக்காதீங்க மாப்பிள்ளை, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா, என்னை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிற வேலை தான். யாராவது எனக்கு தெரியாமல் ரேவதியவோ அவனைவோ பார்க்க போனீங்க அப்படின்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சேச்சா உங்கள் பேச்சை மீறி நாங்கள் போவோமா, நாங்கள் எதுக்குங்க போகிறோம், நாங்களாம் போகவே மாட்டேங்கிறாங்க. தெரியும் மாப்பிள்ளை, சும்மா அளந்துட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா உடனே பெரிய மாப்பிள்ளையும் இவரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம போய் ரேவதியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் போய் பார்த்துட்டு வந்துடலாங்கிறாங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், பாத்ரூமில் தண்ணி பைப்பை திறந்து விட்ருவோம், குளிச்சிட்ருக்குறாங்கன்னு நினைப்பாங்க, அந்த இதில் வந்து நம்ம கேட்டு வழியாக போயிடலாங்கிறாங்க. சுவாதி இருந்துக்கிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போங்க, என்னை கூட்டிகிட்டு போகலின்னா நான் சொல்லி வச்சுருவேன் அத்தைக்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்ன இது இப்படி பிளாக்மெயில் பண்ணுது, எல்லாமே உங்கள் சாமுண்டீஸ்வரி மேடம் மாதிரியே இருக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி வேண்டாம் விடுங்க, பொறுமையாக போய்க்கலாம் விடுங்க, எல்லாம் போங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த சீனில் அங்கே வந்துட்டு ரேவதி வந்து படுத்திருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இருமா நான் போய் கஞ்சி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கஞ்சியெல்லாம் போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் கஞ்சி குடி, எனக்கு வேண்டாம் மாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ கஞ்சி குடிச்சின்னா தான் உடம்பு நல்லா ரேவதி, பேசாமல் குடி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு சத்தம் கேட்குது, சகலை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் சகலை அவருங்க வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் சகலையே ஃபஸ்ட்டு வந்துடுறாரு. சரி இவங்க யாரும் போடலன்னா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரேவதியை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு போயிடுறாங்க. ரேவதி உண்டாயிருக்கிறா, கர்ப்பமாக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு, வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நீங்கள் மட்டும் வந்துருக்கிறீங்க, அக்கா வரலையா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. சேச்சா அதெல்லாம் அவங்களாம் வரல, நான் மட்டும்தான் வந்தேன், இந்த சகலை ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்வீட்டெல்லாம் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படிலாம் கேட்குற சகலை, அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்களா, ஸ்வீட் கொடுக்குறதா நம்ம முறை, இந்த ரேவதி நீயும் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அடுத்ததாக வந்துட்டு ரேவதியோட அப்பா குரல் கேட்குது, ரேவதின்னு. ஐயோ இது என்னது மாமா வந்துட்டாரா நம்ம அப்படின்ட்டு வேகமாக ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சோன்னே ஏங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் உள்ளே வராரு. வந்தோடனே வாங்க மாமா, வாங்க தம்பி, வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம், ரேவதி இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்வீட்டா, எதுக்குப்பா ஸ்வீட்டெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் இப்படி சந்தோஷமாக நடக்கும்போது நம்ம வந்து ஸ்வீட் கொடுக்குறதான முறை
அப்படிங்கிறாரு. உடனே அடுத்த சத்தம் கேட்குது. ரோஹிணி வர்றாங்க. ஐயையோ! ரோஹிணி வந்துட்டாளா அப்படின்ட்டு இவங்களும் போய் வேக வேகமாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன அப்பா அப்பா ஏன் போகிறீங்க அப்படின்னு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உள்ளே வந்தோடனே ஏய் கங்க்ராச்சுலேஷன் டி நல்லா இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாடி ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னது எல்லாம் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, யாழாளுக்கு வராங்கன்னா எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறாங்க. அடுத்த குரல் வந்து சுவாதி குரல் கேட்குது. அக்கா அக்கா அப்படின்னு. அச்சச்சோ இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஓடி ஒளிகிறேன். ஏங்க 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 என்னங்க எல்லாம் ஓடி ஓடிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கத்துறாரு. உடனே சுவாதி அங்கேருந்து வர்றாங்க. உடனே சுவாதி நீயாவது சொல்லு ரேவதி என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. மாமா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அது எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க. என்ன மாமா இதெல்லாம் போய் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா, நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு அச்சோ எனக்கு ஒன்றுமே புரியல, முதல்ல அந்த ஒளிஞ்சிருக்கிற ஆள் பூரா வெளியில் வாங்க, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு எல்லாரையும் வெளியில் வர சொல்கிறாங்க. வந்துட்டு மாமா என்ன மாமா 5 ஸ்வீட் பாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன மாமா அந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி எப்படி கேட்குறீங்க, காலையில் ரேவதிக்கு ஃபோன் பண்ணப்போ வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் மாப்பிள்ளை தானே, உங்களை தான் மாப்பிள்ளை சொன்னால், அதனால் நான் விசேஷமாக இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அச்சச்சோ! உடனே ரேவதி நினச்சி பார்க்குறாங்க. மாமா தான் இது காரணம்னு தான் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு ஐயோ நான் வந்து வாமிட் எடுத்தேன், மாத்திரை சாப்பிட்டா சேராது, எனக்கு உடம்பு சரியில்லைப்பான்ட்டு எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அடாடா இப்படியா, நானே உண்டாயிருக்கிறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா சரி வாங்க போகலாம், சரி நாங்கள் கிளம்புறோம் அம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ தூரம் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க, 10 நிமிஷத்தில் விருந்து ரெடி பண்ணுறேன், ஒரு வாரம் சாப்பிட்டே போயிடலாமே, இருங்க 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டு வரேன்னு போகிறாங்க. சரி எல்லோரும் உட்காருங்கன்னொன்னே எல்லாருமே உட்காந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரா வந்து வீடு ஃபுல்லாக தொலைவி பார்த்துட்டு ஒருத்தர் கூட இல்லைன்னா அக்கா அக்கான்னு கத்துறாங்க. சந்திரா எதுக்கு இப்போ சத்தம் போடுறேங்கிறாங்க. அக்கா வீட்டில் ஒருத்தர் கூட இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே இல்லைன்னா மொட்டை மாடியில் இருப்பாங்கடிங்கிறாங்க. ஐயோ நான் எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம் அவங்கள அப்படிங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.